வணக்கம் மச்சான். மச்சான பேர் சொன்னாலே சிரிப்பு தான் வரும் எனக்கு. இப்போ கூட அவனை சிரிச்சுட்டு தான் எல்லாருமே எல்லாம் சோகமாக இருப்பீங்க. எனக்கு அவன் பேர் சொன்னால் சிரிச்சுனே இருக்கணும் போல இருக்கும். கஷ்டம்லாம் இருந்தால் சொல்ல மாட்டா போல. ரெண்டாவது வந்து நான் கூட யாருக்கிட்டா கேட்டுருவேன், ஏய் மச்சான் இந்த ஏரியாவில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மச்சான், அதெல்லாம் பார்த்து செய்யணும், எங்கடா இருக்கிற வாடா அப்படின்னு எல்லாம் கேட்போம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம். ஆனால் பாலாஜி அந்த மாதிரி நான் என்கிட்ட கூட கேட்டதே கிடையாது. ஆமாம் அது பண்ணிட்டேன், அது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், இது பண்ணிட்டேன், இது முடிஞ்சிச்சு அப்படி தான் சொல்லுவா போல. ஆனால் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பா போல. நாங்கள் இந்த கொரோனா டைமில் வந்து நான் பாலாஜி கூப்பிடவே இல்லை. அரிசியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் நாங்கள்லாம், எங்கள் கையில் காசெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ பாலாஜி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து யார் கொடுக்குறாங்கலாம் சொல்லாத அப்படின்னு, பாலாஜி நான் சொன்னேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி இருக்கிற ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே அரிசி மட்டுமே எடுத்து வந்து கொடுத்துட்டு போனாங்க. கொடுத்துட்டு இவன் ஏதோ பக்கத்து தெருவில் வந்து நம்ம ட்ரௌசர் போட்டு நின்று மாட்டோம், அந்த மாதிரி வந்து பக்கத்தில் நின்றுறான். என்னடா மச்சா எப்படா வந்தேன் அப்படின்னா, இதோம்மா இப்போ தான் வந்தேன் அப்படின்ட்டு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் மாதிரி வந்து நின்றுட்டு, அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு நான் பாலாஜியை கலாச்சேன், டேய் அட்டவாயா இந்த வேலை நீ தானே பண்ண அப்படின்னு. அது அந்த அளவுக்கு எது பண்ணாலும் பாலாஜி பண்றது எதுவுமே தெரியாது. உதவி எல்லாம் கேட்டதில்ல தங்கம்மத்தில்லாலே, ஆமா தங்கம்மத்தில்லாலே, அவரு உதவாத ஆளும் இல்ல தங்கம்மத்தில்லாலே, ஆமா தங்கம்மத்தில்லாலே.